சமீபத்தில் ஸ்ரீலங்காவில் வெள்ளம் வந்தது. நம்முடைய அன்பு சகோதரிகள் அங்கே நிறைய பேர் இருக்காங்க. நம்மிடம் அன்புடன் பாசத்துடன் பேசி கொண்டிருக்கும் சகோதரி வாணி அவர்கள், சகோதரி யமுனா அவர்கள், அவங்களே எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க. ஆனால் நம்ம கோபுரம் டிவிலேருந்து ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னா ஒரு முகாம் இருக்குது, அவங்களுக்கு அன்னதானம் கொடுக்க முடியுமா அப்படின்னாங்க. நம்ம கோபுரம் டிவி ரசிகர்கள் அத்துணை பேரும் இணைந்து அற்புதமாக ஒரு அன்னதானம் அங்கே செய்தோம். இப்போ நான் ஃபோட்டோ காமிச்சிக்கிட்டே இருக்கேன். பிரமாதமாக அன்னதானம் செய்தோம். சகோதரி சொல்கிறாங்க, அண்ணா நம்ம அமௌண்ட்டு 250 பேர் தான் அன்னதானம் பண்ண முடியும்னா நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அந்த முகாமுக்கு போய் பார்க்குறேன், 350 பேர் இருக்கிறார்கள். நான் பாபாவை தான் வேண்டிக்கிட்டேன், பாபா 250 பேருக்கு தான் நாங்கள் சமைச்சிருக்கோம், 350 பேருக்கு எப்படி கொடுக்க போகிறோன்னு தெரில பாபா இன்னும். ஆனால் 350 பேருக்கும் கொடுத்து மிச்சமும் சாதம் இருந்தது, அது எல்லாத்தையும் அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு தான் வந்தோன்னா மளிகை சாமான்லாம் கூட மிச்சம் இருந்தது, அதையும் அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு தான் வந்தோம்னு சொல்லிட்டு சகோதரி ஒரு பிரமாதமான விஷயத்தை சொன்னார்கள். அதுதான் தத்த பரம்பரை இல்லையா? அக்கல்கோட் மகாராஜனோட நம்ம கதையில் படிச்சிருக்கோம் இல்லையா? 25 பேருக்கு தான் அன்னதானம் பண்ணியிருக்காங்கன்னு நினச்சா 200 பேர் சாப்பிடுவாங்க. அக்கல்கோட் மகாராஜ் ஒரு பெரிய ஆசீர்வாதம் பண்ணுவார். அதுபோல் சாய்நாதரும் தத்த பரம்பரை தான் இல்லைங்களா? 250 பேர் தானே பண்ணி கொண்டு வந்திருக்கேன், நீ ஏன் கவலைப்படுற? நீ இப்போ 350 பேருக்கு அதை நம்ம கொடுக்கலாம் ஜம்மனை. நீ பக்தியோடு செய் அப்படிங்கிறார் சாய்நாதர். பக்தியோடு எதை செய்தாலும் அது நிறைவாக இருக்கும். அதுதான் சாய்நாதருடைய ஆசீர்வாதம். அந்த இரு சகோதரிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி அந்த மொத்த டீமுக்குமே நம்முடைய கோபுரம் டிவியின் சார்பாக ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கோம்.